வாக்கு தத்தத்தின் வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆபத்து இன்னைக்கு நல்லவங்களுக்கு இருக்குது, கெட்டவங்களுக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. நீதிமானுக்கும் துன்பம் இருக்குது, துன்மார்க்கனும் துன்பம் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. வியாதி நல்லவங்களுக்கும் வருது, கெட்டவங்களுக்கும் வருது. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் நீதிமானுக்கு வரும் துன்பங்களில் கர்த்தர் கூட இருந்து அவனை விடுதலையாக்குவார். ஆமென். ஆனால் தேவ ஜனத்திற்கு வரப்போகிற ஆபத்துகளுக்கு தேவன் அவர்களை விலக்கி காப்பார். ஆமென். ஏன்னா வசனத்தின்படி உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புவார். கரங்களை நல்லா உற்சாகமாக தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ. ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறாங்களோ, செவி கொடுக்கிறாங்களோ, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறாங்களோ, அவர்களுடைய குடும்பத்தில் தான் இந்த வாக்குத்தத்தம் பலிக்க போகுது. அவங்க வாழ்க்கையில் தான் இந்த வார்த்தை நடக்க போகிறது. எல்லாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது, நீங்கள் கீழ்ப்படியும் போது, கர்த்தருடைய சத்தத்துக்கு நடுங்கும் போது உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.